Hello dear CBSE 10th standard students. Quadratic equations board exam important question and answers. This question was asked in CBSE 2002. So question வந்து if the list price of a toy is reduced by 2. ஒரு டாயோடைய ப்ரைஸ் நார்மலாக அந்த காஸ்ட் ப்ரைஸை 2 rupees ரெடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த பர்சன் வந்து கேன் பை 2 more toys. ஸோ 2 rupees அந்த காஸ்ட் ப்ரைஸில் அவங்க கம்மி பண்ணும்போது நார்மலாக அந்த பர்சன் வாங்குகிற டாய்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 டாயை வாங்கலாம் அப்படின்றாங்க ஃபார் 360 rupees. அதாவது அப்போ அவர்கிட்ட 360 ரூபாய் இருக்குது சரிங்களா. அந்த 360 ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, 360 rupeesக்கு எத்தனையோ நம்பர் ஆஃப் டாய்ஸ் வாங்கியிருக்காரு. இன்கேஸ் ஒரு டாயோடைய விலையை 2 rupees அவங்க கம்மி பண்ணாங்கன்னா இவர் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டாய்ஸ் வாங்கலாம். அப்படி வாங்குறப்ப ஒரிஜினலாக அந்த டாயோட ப்ரைஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சரை கிளியராக டீட்டெயில்டாக பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு டாப் ஸ்கோர் மேக்ஸ் சேனல் அண்ட் ஐ எம் மோகன் ராஜ். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், டோட்டல் காஸ்ட் அப்படின்றது என்னன்னு தெரியணும் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் 10 rupeesன்னு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. 10 apples வாங்கியிருக்கேன் அப்போனா நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருப்போம். ஸோ 10 apples, ஒரு ஆப்பிளோடைய ரேட் 10 rupees, 10 apple இன்ட்டு 10 rupees போடும்போது நம்ம 100 rupeesக்கு மொத்தம் ஆப்பிள் வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல இந்த டோட்டல் காஸ்ட் இந்த 100ன்றது எப்படி வந்திருக்கு, டோட்டல் காஸ்ட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஆப்பிள் கூடிய ரேட், அந்த ரேட்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், எத்தனை ஆப்பிள் வாங்கணும் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் சரிங்களா. இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் 10 வாங்கணும், ஒரு ஆப்பிளோட ரேட் காஸ்ட் 10, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலாக நம்ம ஹவு மச் ஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த டோட்டல் காஸ்ட்டில் வருது. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னென்னா டோட்டல் காஸ்ட், மொத்தம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது தான் டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட்டுன்றதுக்கு ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ், ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். அந்த காஸ்ட் ப்ரைஸ் பர் ஐட்டம், ஒரே ஒரு நம்பருக்கான காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு அந்த காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம இதில் வாங்குகிறோம் அப்படின்றது தான் அந்த ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இப்போ நம்ம எழுதியாச்சு. நவ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த டாய்ஸ். ஆனால் அவர் எத்தனை டாய் வாங்கினார்னு நமக்கு தெரியாது, நமக்கு அது வேணுங்களா. எத்தனை நம்பர் ஆஃப் டாய்ஸ் அவர் வாங்கினாருன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தம் 360 rupees. இந்த 360 rupeesல அந்த மொத்தமாக இருக்கக்கூடியதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்றதை இங்கே கொண்டு வந்துடுறேன், அங்கேயே வச்சுக்கிறேன். மிச்சம் இருக்கிறது என்ன ஆகும், இங்கே மல்டிப்ளிகேஷன்லேருந்து இங்கே டிவைட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்றது என்ன, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஐட்டம், ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஐட்டம். ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் இதை வந்து இங்கே கொண்டு வரும்போது டிவைட் ஆகிடும். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னால் என்ன, இங்கே டோட்டல் காஸ்ட் கீழே இந்த காஸ்ட் ப்ரைஸ் பர் ஐட்டம் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. நவ் இப்போ வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு இந்த லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து ஒரு டாயோடைய காஸ்ட் ப்ரைஸ் ரெடியூஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு டாயோடைய காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ லெட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ டாய், ஒரு டாயோடைய காஸ்ட் ப்ரைஸ் பி ஈக்குவல் டு, ஒரு டாயோடைய காஸ்ட் ப்ரைஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா rupees எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு தெரியல என்னன்றது, அதனால் ஸோ ஐ ஆம் டேக்கிங் இட் அஸ் எக்ஸ். அதே மாதிரி இவர் டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட்ன்றது இங்கே என்ன, 360 rupeesக்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இன்கேஸ் ஒரு டாயோடைய விலையை அவங்க 2 rupees வந்து கம்மி பண்ணாங்கன்னா 2 டாய் அவர் எக்ஸ்ட்ரா வாங்குவார். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் மொத்தமாக 360க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா. அப்போ மொத்த டோட்டல் காஸ்ட்ன்றது இந்த இடத்துல நமக்கு 360. நவ் இப்போ ஃபார்முலாவுக்கு என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் டாய்ஸ், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குங்களா. ஸோ நம்பர் ஆஃப் டாய்ஸ் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டாய்ஸ்னால் என்ன, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஒரு மொத்தம் செலவு பண்ணியிருக்காரு 360 rupees டிவைடட் பை காஸ்ட் பர் ஐட்டம் என்னன்னு தெரியாது, வி ஆர் டேக்கன் இட் ஆஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அவர் எத்தனை டாய் வாங்கியிருக்காருன்னு தெரியாது. அப்போது என்ன பண்ணியிருக்காரு, மொத்தமாக அவர் எவ்வளோ காசு வந்து செலவு பண்ணியிருக்காருன்னா 360 rupees டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் டாய்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டாயோடைய ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் டாய். அதை நம்ம டிவைட் பண்ணோன்னா அவர் எத்தனை டாய்ஸ் வாங்கியிருக்காருன்றது நமக்கு வந்துடுச்சு.
அண்ட் த நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாலையும் ஃப்ரம் கிவன் டேட்டாலையும் ஃப்ரம் ஃபார்முலா அண்டு கிவன் டேட்டா ரெண்டுத்தையும் கொண்டு வரும். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலாவில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்றது ரெண்டுத்தையும் இப்போ கன்சிடர் பண்ணுறோம். லிஸ்ட் ப்ரைஸ் ரெடியூஸ்டு பை 2. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ, 2 rupees வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா 2 டாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. இந்த நார்மலாக வாங்குகிற டாய்ஸ் என்ன பண்ணுறாருன்னா 2 டாய்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. இந்த நம்பர் ஆஃப் டாய்ஸு, ஸோ இந்த நம்பர் ஆஃப் டாய்ஸ் அப்படின்றது 2 எக்ஸ்ட்ரா வாங்குறாரு அவர் வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணும் போது. சரிங்களா? ஸோ காஸ்ட் கம்மி பண்ணும்போது இது என்ன ஆகும், இந்த 360 பை எக்ஸ் மைனஸ் 2 மாறிடும். இதுதானே வந்து நமக்கு காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு இங்கே டோட்டல் காஸ்ட் இருக்குது. ஒன்றே ஒன்று அவர்கிட்ட இருக்க அந்த அமௌண்ட் வந்து 360 டிவைடட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2 rupees ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம இது என்ன எடுத்துருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டாய். இந்த காஸ்ட் ப்ரைஸில் இருந்து தே ஆர் ரெடியூசிங் 2 rupees. இந்த மாதிரி அவங்க 2 rupees கம்மி பண்ணும்போது இவர் ஆல்ரெடி நம்பர் ஆஃப் டாய்ஸ் வாங்கியிருப்பார். இந்த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ளஸ் ஒரு 2 டாய்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காஸ்ட் ப்ரைஸை கம்மி பண்ணும்போது 2 rupees அவர் வச்சுருக்க காசுக்கு அதை கம்மி பண்ணும்போது அவர் ஆல்ரெடி வாங்குகிற டாய்ஸை விட எக்ஸ்ட்ரா 2 கேன் பை 2 மோர்னு சொல்கிறாங்க. இப்போ 2 மோருக்கு ப்ளஸ் வரணுங்களாம், ஆல்ரெடி எவ்வளோ டாய்ஸ் வாங்கியிருக்காருன்றதோ அது கூட ப்ளஸ் 2. இது எப்போ நடக்கும் அப்படின்னா 2 ரூபாய் அவங்க கம்மி பண்ணும்போது. இப்போ நம்பர் ஆஃப் டாய்ஸ் என்ன நீங்கள் பார்க்கணும் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 360 பை எக்ஸ். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் டாய்ஸ் 360 டிவைடட் பை எக்ஸ். இத்தனை டாய்ஸ் வாங்கியிருக்காரு ப்ளஸ் ஒரு 2 டாய்ஸ் கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னா இந்த 360 rupeesல எக்ஸ் மைனஸ் 2 rupees கம்மி பண்ணுறாங்க. அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ணுறாங்க 2 rupees. ஸோ இதுதான் நமக்கான ரிக்வயர்டு ஈக்குவேஷன். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 360 + 2xன்னு எழுதிப்போம். அண்ட் டிவைடட் பை எக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இதையும் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். நவ் இங்கே 360 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2 என்ன ஆகும், 2x டிவைடட் பை நமக்கு ஒரு எக்ஸ் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 360 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. அண்ட் இந்த எக்ஸ் மைனஸ் 2 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 360 + 2xன்றது நமக்கு இங்கே இருக்குது நியூமரேட்டரில். இந்த எக்ஸ் மைனஸ் 2 இங்கே வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. அடுத்ததாக 360 இன்ட்டு டிவைடில் இருக்க எக்ஸிங் போய் மல்டிப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 360 இன்ட்டு எக்ஸ் 360x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 360 இன்ட்டு 2 என்ன ஆகும், we will get 720 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு x 4x that is equal to 360x and here 360x here 360x getting cancelled. Next remaining 720 மைனஸில் இருக்குது ப்ளஸ் ஒரு 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 4x that is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் we are going to write first in the 2x square, next x term minus 4x, finally the constant term minus of 720 that is equal to 0. And now எல்லாத்துலேயும் நமக்கு இந்த இடத்துல 2 வந்து காமனாக இருக்குது. we are taking the 2 commonly outside. So x square minus 2ax plus 3 2s are minus 3 2s are 6 6 2s are 12 0 is equal to 0. ஸோ இந்த இடத்துல இந்த 2 கொண்டு வரும்போது இது 0 ஆகிடும். ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் ஆஃப் 360 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஃபேக்டரைசேஷன் 1 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 360 இஸ் மைனஸ் 360 மைனஸ் 360 ரெண்டு நம்பர்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 360 வரணும். ஆட் பண்ணும்போது we have to get minus 2. ஸோ நமக்கு 18 2s are 36ன்னு தெரியும். ஸோ 18 20 நம்ம கன்சிடர் பண்ணோன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 2. ஆனால் 2 வந்து நெகட்டிவில் இருக்கணும். ஸோ we are taken minus of 20 and plus 18. மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் 360 2 8s are 16 0 360 ஆகிடுச்சிங்களா. ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸில் 20 ப்ளஸில் 18 நெகட்டிவில் மைனஸ் 2 இந்த இடத்துல. ஸோ இந்த மைனஸ் 2xக்கு பதிலாக ஒரு 20x மைனஸ்லேயும் ஒரு 18x ப்ளஸ்லையும் நம்ம எழுதுகிறோம். x ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 18x மைனஸ் 360 தட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுக்கலாம். x இன்ட்டு x மைனஸ் 20
plus இங்கே நம்ம 18 எடுத்தோம்னா it will become x minus 20 that is equal to 0. Next step ரெண்டு இடத்துலையும் common x minus 20 we have taken outside, so x plus 18. Now equating to both term to 0, zeroஸ்க்கு நம்ம ரெண்டுத்தையும் equate பண்ணுறோம். x minus 20 என்ற value equal to 0 and x plus 18 equal to 0. So x is equal to 20 என்றது ஒரு answer and x is equal to minus 18 அப்படின்றது இன்னொரு answer. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த டாயோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எப்போவுமே நெகட்டிவில் இருக்காது. ஸோ நெகட்டிவ் இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். x is equal to minus 18 நம்ம என்ன பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். we are taking this answer x is equal to 20. நம்ம xன்றது என்னென்னு எடுத்துன்னு போகிறோங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டாய் பி rupees x. ஃபைனலி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ சிங்கிள் டாய், ஒரே ஒரு டாயோடைய ரேட் வந்து எவ்வளோ நமக்கு rupees 20. So ஒரு டாயோடைய வேல்யூ 20 rupees is the final answer. And thank you for watching. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.